வணக்கம். என்னுடைய பேர் சுபாகர் ரஜீவ். நான் மலையகத்தில இங்கே இலங்கையில மலையகத்தில வசிக்கிறேன். என்னுடைய குடி வந்து பறையர் குடி. இப்ப இலங்கையில ஏற்பட்டிருக்க இந்த அசாதாரண சூழ்நிலை, அதாவது இந்த திக்வா அப்படிங்கிற இந்த புயல் காரணமா இலங்கையில பாரிய அளவுல இந்த அனர்த்தத்துக்குள்ளாயிருக்குது. நேற்று முந்தா நாள்ல இருந்து இந்த நீர்த்தேக்கம் வான் கதவுகள்லாம் திறக்கப்படப்பட்டுள்ளது. அதனால தான் இவ்வளோ ஒரு பெரிய தண்ணி வந்திருக்குது. தொடர்ச்சியா அந்த 2 நாளா பாரிய அளவுல தண்ணி வருது. இந்த மண் சரிவு வந்து இப்ப நான் இந்த காட்டுற மண் சரிவு வந்து இது வந்து முழுமையா அந்த பாதையில இருந்திருக்கு. இது 2 நாளைக்கு ஒரு நேற்று தான் இத வந்து சரி செஞ்சிருக்கிறாங்க. முழுசா இந்த வாகனம் போகக்கூடிய வகையில் இல்லாம பெரிய பாரிய அளவுல நீங்க மேலே பாருங்க. ஒரு அரைவாசி வரைக்கும் வந்திருக்கு. இதுதான் அந்த பிரதேசம். மன்னிக்கணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க. முன்னாடி வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க இத பார்த்தீங்கன்னா, முழுமையா பாதையில தான் விழுந்திருக்குது. ஏன்னா 2 பக்கமும் மரங்கள் அப்படி வந்திருக்குது. சரி. இதுவும் பெரிய ஒரு பாதிப்புள்ளான ஒரு பிரதேசம். அந்த பாதை வந்து அப்படியே அதுக்கு மேல இருக்குது ரயில்வே தண்டவாளம். அதோட அப்படியே கீழ வந்திருக்குது. மண் அடிச்சுக்கிட்டு கீழ வந்திருக்குது. சரிஞ்சுக்கிட்டு கீழ வந்திருக்குது. இதுவும் நேற்றைய முன்தினம் தான் நடந்திருக்குது. இப்ப இந்த பாதையில ரயில் போக்குவரத்து நிறுத்தி இருக்கிறாங்க. வணக்கம். இப்ப இருக்கிற இடம் என்னன்னு சொன்னா, இது வந்து ஷெனன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். ஹட்டன் கொழும்பு பாதையில இருக்கிற ஒரு இடம். இதுல இது பெரிய பாரிய மண் சரிவு. பார்த்தீங்கன்னா விலங்கு பாருங்க, மரங்கள்லாம் விழுந்திருக்கு. பெரிய ஒரு மண் சரிவு.